ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றலான்னு வந்தேன். வந்து பார்த்தா வெட்டி வேரில் பூ பூத்துருந்துச்சு. இது ஜனவரி மாதம் வாங்கி வச்சதுங்க. பொதுவாக வெட்டி வேர் வந்து 15லேருந்து 18 மாதத்துக்குள்ளே அறுவடை பண்ணலான்னு சொல்லுவாங்க. நான் ஜனவரி மாதம் வச்சேன். இப்போ டிசம்பர் எண்ட் ஆயிடுச்சு, 12 மாதம் ஆகுது. ஆனால் நமக்கு பூ பூத்துருச்சு. பொதுவாக பூ பூத்தா அறுவடை பண்ணலான்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், பூ பூத்துருச்சு. இப்படி இருந்ததுன்னா அறுவடை பண்ணலான்னு அர்த்தங்க. பூ பூத்ததுனால சரி இன்னைக்கு அறுவடை பண்ணிடலாம். ஈவினிங் டைம் ஆயிடுச்சு, இருட்டினாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக இன்னைக்கு நம்ம அறுவடை பண்ணி என்னதான் உள்ளே இருக்குன்னு பார்த்துடணும்னு முடிவு பண்ணிட்டேங்க. அதனால நம்மளே எடுத்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ட்ரை பண்ணேன். ஆனால் என்னால் எடுக்க முடியல, ரொம்பவே வலுவாக இருந்தது. வெட்டி வேர் வந்து மண்ணை வந்து இருக்க பிடிச்சிருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அதனால ரொம்பவே டைட்டாக இருந்துச்சு. நான் இழுத்து இழுத்து பார்த்தேன், வரவே இல்லை. ரொம்பவே ஆசைப்பட்டு வச்சேங்க. இதை எடுக்க முடியுமோ முடியாதோ அப்படின்னு எனக்கே ரொம்ப கஷ்டமாக போச்சுங்க. எப்போ பார்த்தாலும் கடையிலேயே வெட்டி வேர் வாங்கி வாங்கி யூஸ் பண்ணுவேன். குளியல் பொடிக்கு, எண்ணெய் காய்ச்சறதுக்கு, தண்ணியில் போட்டு குடிக்கிறதுக்குன்னு இவ்வளோ யூஸ் பண்ணுவேங்க. இந்த தடவையாவது நம்ம தோட்டத்தில் வச்சு வளர்த்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக வாங்கிட்டு வந்து வச்சேன். இது என்னென்னா எடுக்கிறதுக்குள்ளே இவ்வளோ கஷ்டமாக இருக்கே அப்படின்னு மனசுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. அப்புறம் சரி ஓகே, நம்ம வீட்டுக்காரரை கூட்டிகிட்டு வந்து எடுக்க சொல்லலாம், அவங்க வந்து ஈஸியாக எடுத்தாலும் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்டை போய் கூட்டிகிட்டு வந்து அவங்கள எடுக்க சொன்னேங்க. அவங்களும் மேலே இழுத்து இழுத்து பார்த்தாங்க, வரவே இல்லை. ரொம்பவே கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் தட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாங்கங்க. பொதுவாக இந்த வெட்டி வேர் வந்து மே மாதம் வெயிலுக்கெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப குளிர்ச்சிங்க உடம்புக்கு. ஹீட்டை தணிக்கும். கண் சூடு, பாத சூடு, அந்த மாதிரி எல்லா சூடுமே ரொம்ப நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்கி யூஸ் பண்ணுங்கள். உங்களால் தோட்டத்தில் வைக்க முடியும்னா நீங்களும் தோட்டத்தில் வாங்கி வச்சு வளர்த்து பாருங்கங்க. ரொம்பவே நல்லது. நாங்கள் ஃபைனலாக இவங்களும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து பார்த்தாங்க, முடியல. அடுத்து நம்மளும் ஒரு கை வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் பிடிச்சி எடுத்து பார்த்தேங்க. வந்துருச்சு. பரவாயில்லையே, நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருந்ததுங்க. ஓரளவு வருது, நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக எடுத்துட்டேங்க. கஷ்டப்பட்டு எப்படியோ நான் எடுத்துட்டேன். ரொம்பவே ஆர்வத்தோடு இருந்தேங்க. உள்ளே எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருதுன்னு ஆசைப்பட்டு பார்த்துட்டு இருந்தேங்க. எடுத்து பார்த்தா அடியில் வந்து வேர் ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. வாவ், சூப்பராக இருக்குது. ஒரு வேளை அடியில் மட்டும்தான் இருக்குமா இல்லை ஃபுல்லாகவே இருக்குமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு வந்துருச்சுங்க. அப்புறம் ஓகே, நம்ம கைட்டை எடுத்துடலான்னு எடுத்து பார்த்தேன், முடியல. ஓகே, நம்ம பக்கெட் நிறைய தண்ணி வச்சு உள்ளே முக்கி எடுத்தால் மட்டும்தான் முடியும் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பக்கெட் நிறையா தண்ணி வச்சு முக்கி முக்கி எடுத்து ஓரளவு க்ளீன் பண்ணியாச்சுங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் உள்ளே இன்னும் நிறையா மண் இருக்குது. இதோட முடியலை போல், இன்னும் க்ளீன் பண்ணணும் போலன்னு சொல்லிட்டு இன்னுமே முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணோம். ஓரளவுக்கு மண்ணெல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. எல்லாமே க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. ரொம்பவே மணமாகவும் இருக்குது. நாங்கள் அப்படியே வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வச்சுட்டேன். வீடே அப்படியே மணமாக இருந்தது. ஃபேன் காற்றுல கொஞ்சம் உணர வச்சுட்டு அப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உணர வச்சுட்டு அப்புறமா கட் பண்ணி எடுத்தேங்க. கட் பண்ணி எடுத்து வெட்டி வேர் தனியாக, அந்த மேலே குச்சி குச்சியாக இருக்குல்ல, அந்த காம்பு தனியாக பிரித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கட் பண்ணி எடுத்தேங்க. இந்த மாதிரி குச்சி குச்சியாக இருக்குல்ல, அதில் வந்து ஒன்று தான் நாங்கள் வாங்கி வச்சேன். ஆனால் எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள். குச்சியுமே 30 பக்கம் இருந்துச்சுங்க. இதை திரும்பவுமே நான் நட்டு வைக்கலாம், நட்டு வச்சு வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். வெட்டி வேர் இவ்வளோ தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த வருஷம் ஃபுல்லாக எனக்கு சரியாக போயிருங்க. இப்படி நம்மளே வளர்த்து அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து தனி சந்தோஷங்க. அதில் அவ்வளோ ஒரு மனம் இருந்துச்சு. நம்ம ஏதோ பெருசாக சாதித்த மாதிரி சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.